எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எங்கள் பாவங்களை மன்னித்து நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று என்று கூறுபவர்கள் பொறுமையாளர்கள், உண்மையாளர்கள், பக்திமான்கள், தர்மங்களில் செலவு செய்பவர்கள், விடியற்காலையில் மன்னிப்பு தேடுபவர்கள். அல்லாஹ் அவனை தவிர வேறு தெய்வமில்லை என்று சாட்சி கூறுகிறான். மேலும் வானவர்களும் அறிவுள்ளவர்களும் நீதியை பேணி வருகிறார்கள். அவனை தவிர வேறு தெய்வமில்லை, வல்லமை மிக்கவன், ஞானி. நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில் இஸ்லாம் தான் மார்க்கம். அறிவு வழங்கப்பட்டவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. அவர்களுக்கு அறிவு வந்த பிறகு தங்களுக்குள் பொறாமை காரணமாகவே அவர்கள் வேதத்தை நிராகரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் வசனங்களை யார் நம்பவில்லையோ நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் விரைவானவன். எனவே அவர்கள் உங்களுடன் வாதிட்டால், நான் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தேன், என்னை பின்பற்றுபவர்களும் அவ்வாறே இருக்கிறார்கள் என்று கூறுங்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமும் எழுத படிக்காதவர்களிடமும் நீங்கள் அடிபணிந்து விட்டீர்களா என்று கூறுங்கள். அவர்கள் அடிபணிந்தால் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்தால் தெளிவான அறிவிப்பின் கடமை மட்டுமே உங்கள் மீது உள்ளது. அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறான். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து நியாயமின்றி நபிமார்களை கொன்று மக்களில் நீதியை ஏவுவோரை கொன்று விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு வேதனையான வேதனையை பற்றி நற்செய்தி கூறுவீராக. அவர்கள்தான் இம்மையிலும் மறுமையிலும் எவர் செயல்களும் பயனற்றவையாகிவிட்டனரோ அவர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள்.